ராஜா இயேசு ராஜா என்னை காண்பவரே தினம் காப்பவரே என்னை காண்பவரே தினம் காப்பவரே கருவை உம் கண்கள் கண்டன மறைவாய் வளர்வதை கவனித்தீரே கருவை உம் கண்கள் கண்டன மறைவாய் வளர்வதை கவனித்தீரே அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீரே அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர் நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா என்னை காண்பவரே தினம் காப்பவரே என்னை காண்பவரே தினம் காப்பவரே ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன் சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன் ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன் சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன் நான் அமர்வதும் நான் எழுவதும் நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றேன் என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றேன் என்னை காண்பவரே தினம் காப்பவரே என்னை காண்பவரே தினம் காப்பவரே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய பெண்கள் தின சிறப்பு ஆராதனையிலே செய்தி கொடுக்கும்படியாக பாஸ்டர் ஆயத்தமாகி கொண்டிருக்கும் பொழுது சகோதரர் நோபல்ராஜ் நமக்கு நல்ல தெரியும், அருமையான நண்பர். அவர் திடீரென்று ஃபோன் செய்திருந்தார். அவருக்கு அறிமுகமான போதகர் ஒருவர் சிஎம்சி மருத்துவமனையில் சிகிச்சை எடுக்க வரும்படியாகவும் அதற்கு சில உதவிகளை செய்யும்படியாகவும் என்னை கேட்டுக்கொண்டிருந்தார். அதன்படியாக பாஸ்டர் அதிசய அற்புதராஜ் அவருடைய பெயரில் இருக்கிற வார்த்தையின்படியே அவருடைய வாழ்க்கையில் அதிசயங்களை கர்த்தர் செய்வாராக. அவருடைய சரீரம் இருதயம் பலவீனத்து நிமித்தமாக அவர்கள் சிஎம்சி மருத்துவமனையிலே ட்ரீட்மெண்ட் எடுக்கும்படி வந்திருக்கிறார்கள். இன்று கூட அவர் நம்மத்திலே கலந்து கொள்ள முடியாததற்கு காரணம் சனிக்கிழமை இரவு முழுவதும், அதாவது நேற்று இரவுலிருந்து இன்று காலை வரைக்கும் அவர் அப்சர்வேஷனில் சிகிச்சை பிரிவில் இருக்கிறார். ஆதலால் அவர்களால் இன்றைக்கு நம்முடைய ஆராதனையில் கலந்து கொள்ள முடியவில்லை. என்றாலும் இன்றைக்கு பெண்கள் தின சிறப்பு ஆராதனை என்றவுடனே நான் அவர்களிடத்தில் வெள்ளிக்கிழமை நான் போய் கேட்டுக்கொண்டேன். சகோதரி அவர்கள் பாஸ்டர் அவர்கள் நம் மத்தியில் இருக்கிற இந்த பெண்கள் தின சிறப்பு ஆராதனைகளை செய்தியை கொடுக்கும்படியாய் நான் கேட்டுக்கொண்டேன். சகோதரி அவர்களும் உற்சாகமாக இந்த ஆராதனைகளை செய்தி கொடுக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார்கள். சகோதரி வாணி அதிசயம் அவர்கள், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாஸ்டர் அதிசய அற்புதராஜ் அவர்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் பகுதியிலே அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தகப்பனாரும் போதகர், தலைமுறை அடுத்த தலைமுறையும் 4 சகோதரர்களும் ஊழியத்திலே தான் இருக்கிறார்கள். அவருடைய பிள்ளைகள் ஜெருஷா அண்ட் ஸ்னேகா காணிக்கை பாடல் பாடினார்கள். மிக ஆசீர்வாதமான ஒரு அன்பான குடும்பம். இந்த குடும்பத்தை நாங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கரங்களை தட்டி அருமையான வாணி அதிசயம் சகோதரி அவர்களையும் பிள்ளைகளையும் நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் அவர்கள் நம்மத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
இந்த நாளிலும் கூட இந்த திருச்சபையாரோடு கூட கர்த்தரை ஆராதிக்க ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். திருப்புவனத்தில் கூடி வருகிறதான சபையின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துதலையும் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக உலக பெண்கள் தினத்தின் காரணமாக நீங்கள் விசேஷித்து ஏற்படுத்தி இருக்கிற இந்த ஆராதனை வேலைக்காகவும் நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த உங்களுடைய சிறப்பு நியமன நாளிலே கர்த்தருடைய வார்த்தையோடு கூட நிற்கும்படியான பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்ததை நினைத்து அதற்காகவும் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். திருச்சபையாருக்கும் பொறுப்புள்ளவர்களுக்கும் நான் என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சற்று நேரம் நாம் சிந்திப்பதற்கு ஏதுவாக கர்த்தருடைய வசனத்திலிருந்து நாம் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 60வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. நாம் இந்த வசனத்தை இந்நாளிலே சிந்திக்கவும் இதிலிருந்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியான காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளவும் கர்த்தர் கிருபை செய்வாராக. விசேஷமாக பெண்களை குறித்து ஒரு சிறப்பான ஒரு காரியம் வேத வசனம் சொல்லுகிறது. என்னன்னு சொல்ல முடியுமா? நிறைய பேர் ஜெபத்தில் துதியில் அதை பயன்படுத்துகிறாங்க. பெண்களுக்கு ஒரு சிறப்பான இடம் வேத வசனம் கொடுத்திருக்கிறது, தேவன் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவன் பிரயாசம் விருதா. அப்போ வீடை கட்டுறவர் யாரு? கர்த்தர். அதுபோல புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். இப்போ பாருங்க, கர்த்தர் மகிமையாக அவர் செய்கிற அந்த உன்னதமான பணியை யாருக்கும் பகிர்ந்து கொடுத்துருக்கிறாரு? ஸ்திரீகளுக்கும் பகிர்ந்து கொடுத்துருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய பார்வையில் நாம் எவ்வளவு விலையேற பெற்றவர்கள் என்பதை கூட ஒரு விசையாய் உங்களுக்கு நான் நினைப்பூட்டி இந்த செய்திக்கு நேராக நான் கடந்து வருகிறேன். வீடை கட்டுகிற பொறுப்பை உடையவர் தேவன். அந்த பெரிய பணியிலே நம்மையும் இணைத்து வைத்திருக்கிறார். சகோதரிகளாகிய நம்மை, பெண்களாகிய நம்மை நியமித்து வைத்திருக்கிறார். அதற்காக பலமுள்ள சகோதரர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் குடும்பத்தை நடத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த கட்டுகிற அரும் பணியை ஆண்டவர் யாரு கொடுத்திருக்கிறாரு? நம்மளை நம்பி கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வாசித்தோம் ஏசாயா 60:1, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. தேவனுடைய பிள்ளைகள் யாவரும் எழும்பி பிரகாசிக்க வேண்டியவர்களாக நம்ம இருக்கிறோம். எத்தனையோ ஸ்தானங்களில் ஆண்டவர் வச்சிருக்கிறார். சகோதரர்களாகட்டும், சகோதரிகளாகட்டும், குடும்பத்தில் நம்ம ஒவ்வொரு ஸ்தானத்தில் வச்சிருக்கிறார். தகப்பனாக, தாயாக, சகோதரராக, சகோதரியாக, பிள்ளைகளாக, பெற்றோராக, இன்னும் பல உறவுகளாக ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நமக்கு ஒரு ஸ்தானம் கொடுத்து வைத்திருக்கிறார். குடும்பத்தில் நம்மளை வைத்திருக்கிறார். இந்த இடத்துல, இந்த குடும்பத்திலே நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ரெண்டாவது, நம்மளை பலவிதமான பொறுப்புள்ள வேலைகளிலே நம்ம ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த வேலை ஸ்தலங்களில், வேலைன்னா பெரிய பெரிய ஆஃபீஸர் ரேஞ்சில் உள்ளது மட்டும் கிடையாது. என்னென்ன வேலை கொடுத்துருக்கிறாரோ, வீட்டில் குடும்ப தலைவியாக இருந்தாலும் குடும்பத்தில் உள்ள எல்லா வேலைகளையும் பார்க்கறதுக்கு விசேஷித்த ஞானமும் கிருபையும் வேணும். அந்த இடத்திலே எழும்பி பிரகாசிக்க வேண்டியவர்களாக, அந்த வேலையை உண்மை உத்தமமாய் செய்ய வேண்டியவர்களாக, எந்த வேலையில் நம்மளை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல நாம் பிரகாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை குறித்து விரும்புகிறார். அதுபோல் எந்த இடத்துல ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் வாசிக்கும்போது, விக்கிரகங்களுக்கு நடுவிலே நீ இருந்தாலும்
அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வார்த்தையை வாசிக்க முடியும். இப்படி பலவிதமான சூழலுள்ள இடங்களிலே நம்மளை வச்சிருக்கிறார் ஆண்டவர். குடியிருப்பின் எல்லைகளை நியமித்து கொடுத்துருக்கிறவர் யார் தான்? நம்முடைய தேவன் தான் நமக்கு நியமித்து கொடுத்துருக்கிறாருங்கிறத நம்ம அப்போஸ்தலரில் வாசிக்க முடியும். அப்போ நம்ம இந்த இடத்துல வசிக்கணும், இந்திய தேசத்தில் இருக்கணும், இந்த மொழி பேசுகிற மக்கள் நடுவில் இருக்கணும், இதையெல்லாம் ஆண்டவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் முன்குறித்து நம்மளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறதான இடத்திலே நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எப்படி எழும்பி பிரகாசிக்கிறது? இப்போ சூரியன் இருக்குது, சூரியன் ஒளியை கொடுக்கிற சூரியன் இருந்துச்சுன்னா தன்னால் பிரகாசம் உண்டாகுதா இல்லையா? இரவு முழுவதும் ஒரே இருளாக இருக்குது, விடிஞ்ச உடனே வெளிச்சம் வந்துடுது இல்லையா, பிரகாசம் வந்துடுது இல்லையா? எங்கேருந்து இந்த பிரகாசம் வருது? ஒளியை கொடுக்கிற சூரியன் இருக்கிறதுனால தான். நம்முடைய ஆண்டவரை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்லும்போது என்ன சொன்னார்? நான் உலகத்தின் ஒளியாய் இருக்கிறேன். அப்போ உலகத்தின் ஒளியாகிய கிறிஸ்து யாருடைய உள்ளத்திலெல்லாம் வந்திருக்கிறாரோ அவர்களால் மட்டும்தான் பிரகாசிக்க முடியும். ஒளி இல்லாமல் பிரகாசம் தெரியுமா? ஒளி இருந்தால் தான் பிரகாசம் தெரியும். நான் ஒரு சந்தர்ப்பத்தில் கொல்கட்டாவில் ஒரு மியூசியத்துக்கு போயிருந்தேன். அந்த சந்தர்ப்பத்தில் அங்கே இந்த புவியியல் பிரிவு அந்த பகுதியில் பிளானட்டேரியம் வச்சுருந்தாங்க. அங்கே சில காரியங்கள்லாம் போட்டு அதை எழுதிட்டே வந்திருந்தாங்க. அதில் நெபுலா அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருந்துச்சு. இப்போ சந்திரனுக்கு எங்கேருந்து ஒளி கிடைக்குதுன்னா சூரியனிடமிருந்து. சூரியனுக்கு எங்கேருந்து ஒளி கிடைக்குதுன்னா சூரியனுக்கு ஒளியை கொடுக்கக்கூடிய நெபுலாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தேன். இந்த நெபுலாஸுக்கு எல்லா நெபுலாஸ்க்கும் ஒளி கொடுக்கக்கூடிய ஒன்று இருக்குது. நமக்கு தெரிஞ்சு ஒளி கொடுக்கக்கூடிய சுடர் எதான நம்ம நினச்சிருக்கிறோம்? சூரியன் தான் இல்லையா? ஆண்டவர் முதல்ல எதை படைச்சார்? வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார், வெளிச்சம் உண்டாயிருச்சு. சுடர்களை எத்தனாவது நாள் படைச்சார்? சூரியனை எப்போ படைச்சார்? சூரியனையா முதல்ல படைச்சார்? வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னப்போ சூரியன் இருந்துச்சா? இல்லை. அப்போ நம்முடைய தேவனால் சூரியன் இல்லாமையும் வெளிச்சத்தை கொடுக்க முடியும். அதற்கு இன்னொரு சாட்சியாக தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்குறோம் இல்லையா? அங்கே சூரியனும் இருக்காது, சந்திரனும் இருக்காது, கர்த்தரே அங்கே வெளிச்சமாக இருப்பார் அப்படின்னு தானே வாசிக்கிறோம். அப்போ பூமியில் அந்தகாரமாக இருந்துச்சு, இருளாக இருந்துச்சு. முதலாவது ஆண்டவர் சொன்னார் வெளிச்சம் உண்டாக கடவுது. ஆண்டவர் வெளிச்சத்தை உண்டாக்குறதுக்கு என்ன தேவையில்லை? சூரியன் தான் வேணுன்றது இல்லை. அவர் ஒளிமய ரூபி, ஜோதிகளின் பிதா. அப்போ அவங்க அதை கொஸ்டினாக போட்டிருந்தாங்க. சூரியனுக்கு எங்கேருந்து வருது? நெபுலாஸ்லேருந்து. அந்த நெபுலாஸ்க்கு எங்கேருந்து ஒளி வருதுங்கிறது அவங்களுடைய கொஷின். ஆனால் அதை பார்த்த உடனே நான் சந்தோஷப்பட்ட ஆண்டவரை துதித்தேன். நம்முடைய வேதம் நமக்கு பதில் சொல்லுது. ஜோதிகளின் பிதா யார்? நம்முடைய தேவன். என்னுடைய தேவன் தான் அந்த நெபுலா. எல்லா நெபுலாஸுக்கும் நெபுலா என்னுடைய தேவன் தான். அந்த இடத்துல ஆண்டவர் எனக்கு உணர்த்தின போது நான் சந்தோஷப்பட்ட ஆண்டவரை துதித்தேன். அப்போ அப்பேற்பட்ட தேவன், ஒளிமய ரூபியாக இருக்கிறவர், ஜோதிகளின் பிதாவாக இருக்கிறவர், உலகத்தின் ஒளியாக வந்தவர் நமக்குள்ளே வரும்போது அப்போ தான் நம்மளால் என்ன செய்ய முடியும்? பிரகாசிக்க முடியும். சும்மா சொல்லலை நீங்கள் பிரகாசிங்கன்னு. விசுவாசிகளாகிய நாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட போது
பாவங்கள்லேருந்து விடுவிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளை என்கிற அதிகாரம் பெற்றிருக்கிற நம்மளை தான் பார்த்து சொல்கிறாரு, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்துருச்சு. ஒளி வந்த பிறகு, இந்த சூரியன் வந்த பிறகு யாராவது அந்த கையை வச்சு மறைச்சு ஒளி வராமல், அந்த வெளிச்சம் வராமல், பிரகாசம் வராமல் தடுத்துட முடியுமா? சொல்லுவாங்க, 1000 கைகள் ஒன்று சேர்ந்தாலும் ஆதவன் மறைவதில்லைன்னு சொல்லுவாங்க. சூரியனை மறைச்சிட முடியுமா? நம்முடைய கைகளை வச்சு ஒரு 100 பேர் நின்று கூட கையை பூரா வச்சு மறைச்சிட முடியுமா? முடியாது. ஒளி இருந்தால் பிரகாசம் கண்டிப்பாக வரதான் செய்யும். அதுபோல் ஒளி உங்கள் உள்ளத்தில் வந்திருந்தால், என்னுடைய உள்ளத்தில் வந்திருந்தால் நம்ம என்ன செய்யணும்? பிரகாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை குறித்து விரும்புகிறார். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எல்லாருக்கும் அப்போ இந்த வசனத்தை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க எல்லாராலும் என்ன செய்ய முடியும்? பிரகாசம் கொடுக்க முடியும். பிரகாசிக்கிறோமா? நான் பிரகாசிக்கிறேனா? என் குடும்பத்தில் நான் பிரகாசிக்கிறேனா? என்னை ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிற வேலையில் நான் பிரகாசிக்கிறேனா? ஒருவேளை பிரகாசம் இல்லை, அப்படி ஒன்றும் பிரகாசம் இல்லை. இந்த பிரகாசம் எதை காட்டுது? இந்த சூரிய பிரகாசம் எதை காட்டுது? சூரியனை காட்டுது. இந்த பிரகாசம் அந்த பிரகாசத்தை உண்டாக்கக்கூடிய ஒளியை காண்பிக்குது. இந்த வெளிச்சம் எங்கேருந்து வருது? இந்த டியூப்லைட்லேருந்து வருது. இந்த வெளிச்சம் எங்கேருந்து வருது? இந்த சன்னிலேருந்து வருது. இப்படி நம்ம இந்த வெளிச்சத்தை பார்க்கும்போது இது எங்கேருந்து வருதுங்கிறது நமக்கு தெரிஞ்சு போயிடும். அதுபோல் நாம் எழும்பி பிரகாசிக்கும்போது ஒளியை உலகத்தில் உள்ள மக்கள் கண்டு கொள்ளுவாங்க. ஒளி யார்? கிறிஸ்துவாகிய ஒளியை அப்போ தான் கண்டு கொள்ள முடியும். அப்போ அந்த ஒளியை காண்பிக்கிற பிரகாசமாக நாம் எழும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் ஏன் நம்மளால் எழும்பி பிரகாசிக்க முடியலை? நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 5:14. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் அவர் ஒளியாக இருக்கிறார். அதனால் அவர் நமக்குள்ளே வந்திருக்கிறபடியால் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் அங்கே நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. 2 விஷயம் சொல்லியிருக்கு. தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. அப்போ இங்கே சொல்லப்படுற நிலைமையில் பார்க்கும்போது தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்துருன்னு சொல்லும்போது எங்கே தூங்கிட்டு இருக்கிறாங்க? எங்கே தூங்கிட்டு இருக்கிறாங்க? அந்த வசனத்தில் பாருங்க. மரித்தோரை விட்டு எழுந்திரு, தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திருன்னா எங்கே தூங்கிட்டு இருக்கிறாங்க? மரித்தோர் நடுவிலே தூங்கி கொண்டு இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள், ஒளியாகிய கிறிஸ்துவை உள்ளத்திலே பெற்றுக்கொண்டவர்கள் தூங்குறாங்க. எங்கே தூங்கிட்டு இருக்கிறாங்க? மரித்தோர் நடுவிலே. யார் மரித்தோர்? குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உடையவன், ஜீவனை உடையவன். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அப்போ ஜீவன் இல்லாதவங்க நடுவில் தூங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் சும்மா யோசித்து பாருங்க. செத்து கிடக்கிறாங்க, ஒரு கூட்டம் செத்து கிடக்கிறாங்க, ஒரு 10 பேர் செத்து கிடக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நடுவில் உயிரோட ஒருத்தர் இருக்கார், ஆனால் அவர் தூங்கிட்டு இருக்கார். ஏதாவது வித்தியாசம் இருக்குமா? இந்த மரித்தவங்களுக்கும் மரித்த 10 பேருக்கும்
நடுவில் உயிரோடு இருக்கிறாரே, அவருக்கு ஏதாயிலும் வித்தியாசம் அங்கே இருக்குமா? ஏன் அந்த வித்தியாசம் இல்லை? மரித்தோர் எப்படி இருக்கிறாங்களோ அதே போல தான் இவரும் இருக்கிறார். இவருக்குள்ள ஜீவன் இருக்குது, அந்த 10 பேருக்குள்ள ஜீவன் இல்லை. ஜீவன் இல்லாததுனால 10 பேர் செயல்படாமல் கிடக்கிறாங்க. ஆனால் இவர் ஜீவன் இருந்தும் செயல்படாமல் உறங்கிக்கிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கும் இவருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. இங்கே வசனம் என்ன வாஸ்தம்? தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்துரு. மரித்தோர் நடுவில் தூங்குறது எப்படிப்பட்ட ஒரு காரியம் நீங்களே யோசித்து பாருங்கள். மரித்து போனவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? கொஞ்சம் கொஞ்சமாக டீகே ஆகிக்கிட்டே வருது, அந்த பாடி அழுகிக்கிட்டு வருது. அப்போ எப்படி இருக்கும்? நாற்றமடித்த ஒரு நிலை. எப்படி அங்கே தூங்க முடியும்? செயல்பட வேண்டிய ஜீவனுள்ள ஒரு மனுஷன் இந்த மரித்தோர் நடுவில் தூங்க முடியுமா? ஆனால் எபேசியர் நிருபம் யாருக்கு எழுதப்படுது? எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாயிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது அப்படின்னு தான் நம்ம முதல் வசனத்திலே வாசிக்கிறோம். எபேசியரில் யாருக்கு எழுதப்படுது? விசுவாசிகளுக்கு, உயிருள்ளவங்களுக்கு, ஒளியை பெற்றவர்களுக்கு. ஆனால் அவங்களோட நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு இந்த வசனத்தின் மூலமாக தெரியுது. தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. இந்த வசனத்தின்படி எபேசியரில் உள்ளவங்க மட்டும்தான் தூங்கிட்டு இருக்காங்களா? மரித்தோர் நடுவில் தூங்கிட்டு இருக்காங்களா? வித்தியாசமில்லாத ஒரு வாழ்க்கை. மரித்தோர் நடுவில் தூங்குனா அந்த மரிச்சவங்களுக்கும் தூங்குறவங்களுக்கும் எந்த வித்தியாசம் இல்லை. அவங்களும் செயல்படலை, இவங்களும் செயல்படலை. ஜீவன் இல்லாததுனால அவங்க செயலற்று கிடக்கிறாங்க. ஜீவன் இருந்தும் பிரயோஜனமற்ற நிலைமையில தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மை சுற்றிலும், நம்மை சுற்றிலும், நம்ம வீட்டை சுற்றிலும், ஏன் நம்ம குடும்பத்துக்குள்ள, நம்ம தெருவில், நம்ம ஊரில், நம்ம தேசத்தில் எவ்வளவு பேர் மரித்த நிலையில் ஜீவனுள்ள தெய்வத்தை அறியாதபடிக்கு நித்திய ஜீவனை இழந்தவர்களாக, மரித்தவர்களாக நம்மை சுற்றி காணப்படுறாங்க. ஆனால் செயல்படக்கூடிய நம்ம அவங்க நடுவில் தூங்குறது தகுதியாக இருக்குமா? நம்ம என்ன வசனம் வாஸ்தம்? ஏசாயா 61 எழும்பி பிரகாசி. எழும்பி பிரகாசிக்க வேண்டியவங்க மரித்தோர் நடுவிலே உறங்கி கொண்டு இருக்கிறோம். பாஸ்டர் சொல்லும்போது சொன்னாங்க, சுற்றிலும் அந்த மயான கொள்ளைங்கிற அதோடைய காரணத்தை நான் நேற்று கூகுளில் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வாசித்தேன். இத்தனை பெரியதாக நினைவு கூறத்தக்க ஒரு பெரிய விஷயமாக அங்கே சொல்லப்படலை. அதை கேட்கும்போது ரொம்ப வேதனையாக இருந்தது. எவ்வளவு ஜனங்கள் அறியாமையிலே, இந்த ஒளி இல்லாததுனால அந்தகாரப்பட்டு, இருதயம் அந்தகாரப்பட்டு ஜீவனுள்ள தெய்வத்தை அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு மரித்த நிலைமையில் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து அவர்களுக்காக பரிதபிக்க வேண்டியவர்கள் நம்ம, அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டியவங்க நம்ம, அவங்களுக்கு ஒளியாகிய கிறிஸ்துவை காண்பிக்க வேண்டிய வெளிச்சம் நம்ம. உலகத்தோடு ஒத்த ஒரு வாழ்க்கையை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது, மரித்த நிலைமையாக. உலகத்தாருக்கு நமக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. அவங்க எப்படி வாழ்கிறாங்களாம், இந்த உலகத்தார் எப்படி வாழ்கிறாங்கங்கிறத நம்ம வாசிக்கணும்னா, லூக்கா 17ஆம் அதிகாரம்
26 30 வரைய வாசிக்கலாம். உலகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வாசிக்கலாம். லூக்கா 17 26 முதல் 30. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். பாருங்க, இங்கே நம்ம வாசித்த பகுதியில் உலகத்துடைய நிலைமை வந்து சொல்லப்பட்டிருக்குது. நோவாவுடைய நாட்களில் உலகத்துடைய நிலைமை எப்படி இருந்துச்சு, லோத்துடைய நாட்களில் உலகத்துடைய நிலைமை எப்படி இருந்துச்சு, என்ன செஞ்சாங்கன்னு பாருங்க. என்ன செஞ்சாங்க? நோவாவின் நாட்களில் ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் வாரிக்கொள்கிற வரைய அவங்க என்ன செஞ்சாங்கன்னு போட்டிருக்குது. 28வது வசனத்தில் பாருங்க, ஜனங்க என்ன பண்ணாங்களாம்? புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள். சாரி, லோத்தின் நாட்களில் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். நோவாவுடைய நாட்களில் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். அப்போ பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள், புசித்தார்கள், குடித்தார்கள். இங்கே லோத்தின் நாட்களில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக என்ன போட்டிருக்குது? கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள்னு போட்டிருக்கு. உலகம் எப்படி வாழ்ந்தாங்க? அழிவு உண்டாகிற வரைய, அக்கினி கந்தகம் வந்து லோத்தின் நாட்களில் அழிவு உண்டாகிற வரைய அவங்க இப்படி வாழ்ந்தாங்க. ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் வாரிக்கொள்கிற வரைய இப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. ஆனால் நீங்கள் அந்த பகுதியை வாசித்தீங்கன்னா, நல்லா புரிஞ்சு வாசித்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். நம்ம புசிக்கிறோமா? யாருமே பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. நாங்களாம் சாப்பிட்றதே இல்லைங்கிற மாதிரி. புசிக்கிறோமா? குடிக்கிறோமா? பெண் கொள்கிறோமா? பெண் கொடுக்குறோமா? அடுத்து இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது? விற்கிறோமா? வியாபாரம் விற்கிறோமா? நடுறோமா? விவசாயம் பண்ணுறோம், நமக்கு தேவையானதெல்லாம் விளைவிக்கிறோம். கட்டுறோமா? நம்ம குடியிருக்கிறதுக்கான வீடுகளெல்லாம் நம்ம கட்டுறோம். இதெல்லாம் நம்ம செய்கிறோமா இல்லையா? எதுவரை அவங்க இதை செஞ்சாங்களாம்? ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் வாரிக்கொள்கிற வரை இதை செஞ்சாங்களாம். வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் இறங்கி அழித்து போடுற வரைய அவங்க இதை தான் செஞ்சாங்களாம். இப்போ உங்களுக்கு, இப்போ நான் சொன்ன பிறகு இந்த கேள்வி வருதா உங்களுக்கு? நாமளும் அதே தானே செய்கிறோம். வேறு செய்கிறோமா? டெய்லி காலையில் எந்திரிக்கிறோம், புசிக்கிறோம், குடிக்கிறோம். எவ்வளவு ஏழ்மையான நிலைமையில் இருந்தாலும் சரி, எவ்வளவு உயர்வான பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, எல்லாரும் என்ன செய்கிறாங்க? திருமணம் பண்ணுறாங்க இல்லையா? டெய்லி வெறும் 10 ரூபாய்க்கு ஊசி பாசி விற்கிறவங்களும் என்ன செய்கிறாங்க? திருமணம் பண்ணி குடும்பம் நடத்தி பிள்ளைகளை பெற்று சந்ததிகளை உருவாக்குறாங்க. வசதி படைத்தவங்களும் அதான் செய்கிறாங்க. எல்லாரும் பெண் கொள்கிறாங்க, பெண் கொடுக்குறாங்க இல்லையா? வளர்ந்து என்ன செய்வேன்னு சொல்லி கேட்டால் எல்லோரும் என்ன செய்வேன்? நான் பெரியவனானோடனே கல்யாணம் பண்ணிக்கிடுவேன், பிள்ளைகளை பெறுவேன் அப்படின்னு எல்லாரும் உலகத்தில் இயல்பாக நடக்க தான். இதுதானே நம்மளும் செய்கிறோம். இது குற்றமா? ஜலப்பிரளயம் வந்து வாரிக்கொள்ளும் வரைக்கும் அவங்க இதைத்தான் செஞ்சாங்கன்னு சொல்லியிருக்குதே. அப்போ நோவாவின் நாட்களில் நடந்த குற்றம் என்ன அப்படின்னா, இங்கே வேதவசனம் இங்கே அதுதான் சொல்லியிருக்கு. புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டார்கள், கொடுத்தார்கள். லோத்தின் நாட்களில் நடந்த குற்றமாக என்ன சொல்லியிருக்கு? அதே தான் சொல்லியிருக்கு. புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள், நட்டார்கள், கட்டினார்கள், விற்றார்கள். அப்போ இது குற்றமா?
இதுக்கு ஜலப்பிரளயம் வந்து வாரி கொண்டதா? இதுக்கு அக்கினியும் கந்தகமும் வருஷிக்க பண்ணி அந்த சோதம் குமாரம் முழுவதும் அழிக்கப்பட்டதா? அப்படின்னா அதே இதை செய்துக்கிட்டு இருக்க நமக்கும் ஜலப்பிரளயம் வரணும். சரி, நான் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். மறுபடியும் முழு உலகத்தையும் ஜலத்தினால நான் அழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அந்த ஒரு அப்பாடா அப்படின்னு வேணால் இருக்கலான்னு வச்சுக்கோங்க. அக்கினியும் கந்தகமும் அதுக்கு சொல்லலாம் ஆண்டவர். வரணும்ல நமக்கு அதானே வரணும். உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டான்னு நம்மளை ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. உலகம் இதை செஞ்சாங்க, அதனால அழிக்கப்பட்டு போச்சுன்றத நமக்கு வேதாகம வரலாறு அழகாக எடுத்து காட்டியிருக்கு. ஆனால் அதே தான் நம்மளும் இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எதுக்கு சம்பாதிக்கிறீங்க? எல்லாம் இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காகத்தாங்க அப்படின்னு உலகத்தார் சொல்கிறாங்களா? அவங்க கேட்டால் சொல்கிறாங்க, நாங்கள் ஆண்டவருக்காக அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம், ஆனால் தான் செய்கிறோம் இல்லையா? பிழைப்புக்கடுத்த காரியங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் பிரதானமாக இருக்குது. அப்போ என்ன செய்கிறது? உழைக்க வேண்டாமா? பிழைக்க வேண்டாமா? கட்ட வேண்டாமா? நாட்ட வேண்டாமா? இதெல்லாம் செய்கிறது தப்பா? மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படுமா? முன்னாடி உள்ள பகுதியை வாசித்தோம்னா, நீங்கள் கவலைப்படாதீங்க, உணவுக்காக கவலைப்படாதீங்க, உடைக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க, இப்படியெல்லாம் சொல்லிகிட்டே வந்துட்டு 32வது வசனத்தை பாருங்கள். 31-2 வாசிக்கலாம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை உண்போம் என்று நீங்கள் கவலைப்படாதீங்க, இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இதெல்லாம் யார் தேடுறாங்க? ஒரு வார்த்தை எழுதியிருக்கேங்க 32ல், அஞ்ஞானிகள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னு உங்களுக்கு பரமபிதாவுக்கு தெரியும். உலகத்தில் மனுஷனை படைச்சப்போ ஆதாம் வந்து கவலைப்பட்டாரா? நான் என்னத்தை சாப்பிட்றது, என்ன உடுத்துறது, நான் என்ன குடிக்கிறது? உடுத்துறதுங்கிற ஒரு பிரச்சனையே இல்லை. தேவனுடைய மகிமையினால் அவர்கள் உடுத்துவிக்கப்பட்டிருந்தார்கள் அழகா. எதை குறிச்சாவது அவங்க கவலைப்பட வேண்டியது இருந்துச்சா? பசித்தால் வேணுங்கிறத புசிக்கிறதுக்கு அருமையான ஏதேன் தோட்டம், நல்ல சுவையான கனிகளை தரக்கூடிய ஏதேன் தோட்டம். தண்ணிக்கு என்ன இருந்துச்சு? 4 ஆறு. படைக்கப்பட்ட மனுஷனுக்கு 4 ஆறு அங்கேருந்து புறப்பட்டு இன்றைக்கி உலகம் முழுசும் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா? அப்போ எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம். உடுக்கிறதுக்கு தேவையே இல்லை. தேவனுடைய மகிமை அவர்களை மூடியிருந்தது. எதை குறித்து அது அவங்களுக்கு கவலை இருந்துச்சா? இல்லை, எல்லாம் அவங்களுக்கு இருந்துச்சு. ஏன் மனுஷனை ஆண்டவர் கடைசி நாளில் உருவாக்குனாரு? மனுஷனை ஏன் கடைசி நாளில் உருவாக்குனாரு? மனுஷனை படைக்கிறதுக்கு முன்னாடியே வெளிச்சத்தை உண்டாக்குனார், வெட்டாந்தரையை உண்டாக்குனார், பூமியை உண்டாக்குனார், செடிகளை உண்டாக்குனார், நீரில் வாழக்கூடிய இதுகளை உருவாக்குனார், பறக்கக்கூடியவங்களை பறக்கக்கூடிய மிருகங்களை எல்லாற்றையும் உருவாக்கிட்டு கடைசியில் தான் மனுஷனை படைச்சார். ஏன்? படைப்பின் மகுடம் இல்லையா மனுஷன்? அப்போ அந்த சிறப்பு வாய்ந்தவனை முதல்ல படைக்கணுமா கடைசியில் படைக்கணுமா?
ஏன் மனுஷனை கடைசியாக படைச்சார்? அவனுக்கு தேவையான சகலத்தையும் உண்டாக்கி வச்சுட்டு மனுஷனை படைச்சார். ஏன்னா அவ்வளோ ஸ்பெஷல் கிரியேஷன் மனுஷன். அவனுக்காக தான் எல்லாம். அதனால தான் நாட்களில் பாடி வச்சிருக்கிறாங்க, படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்கன்னு சொல்லி. எல்லா படைப்புகளும் யாருக்காக? நமக்காக தாங்க, நமக்காக தான். ஒரு சின்ன பிள்ளைங்க பாட்டு இப்போ இருக்குது, எல்லாம் நமக்காக தந்தார் நம்மேசு, நீ என்ன செய்தாய் தம்பி அப்படின்னு வரும். வானம் உனக்காக, மலையும் உனக்காக, விண்மீன்கள் எல்லாம் உனக்காகத்தான். எல்லாவற்றையும் மனுஷனுக்காக தான் ஆண்டவர் படைச்சார். அப்போ அவன் அனுபவிக்க வேணுங்கிற, அவனுக்கு அவசியமான அத்தியாவசியமான தேவையான சகலத்தையும் உண்டாக்கி வச்சுட்டு தான் கடைசியாக மனுஷனை படைச்சார். அந்த தேவன் தான் சொல்கிறாரு, நீங்கள் உணவுக்காக கவலைப்பட வேணாம், உடைக்காக கவலைப்பட வேணாம், என்னத்தை குடிப்போன்னு நீங்கள் கவலைப்பட வேணாம், இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். திமிங்கலத்தை குறித்து ஒரு வசனம் நம்ம இதில் வரும், நம்ம மொழிபெயர்ப்பில் அது எப்படி போடப்பட்டிருக்குன்னா, சமுத்திரத்திலே விளையாடும்படி தேவன் திமிங்கலத்தை படைச்சிருக்கிறாராம். எதுக்காக படைச்சிருக்காராம்? சமுத்திரத்தில் விளையாட. அவ்வளோ பெரிய சமுத்திரத்தை உண்டாக்கி இருக்கிறாரு, அதில் விளையாடுறதுக்கு எதை உண்டாக்கி வச்சிருக்கிறாராம்? திமிங்கலத்தை. பெரிய பர்பஸ் ஒன்றும் அதுக்கு சொல்லப்படலை. அந்த திமிங்கலம் சும்மா சமுத்திரத்தில் விளையாடுறதுக்காக ஆண்டவர் உண்டாக்கி வச்சிருக்கிற அந்த திமிங்கலம் ஒரு வேளைக்கு 6 டன் உணவு சாப்பிடுமா. எவ்வளவு? 6 டன்னுனா எவ்வளவு? 6000 கிலோவா? நான் கணக்கில் கொஞ்சம் வீக்கு, நான் தப்பாக சொல்லிடக்கூடாது. 6 டன். நம்ம எவ்வளோ சாப்பிடுவோங்க ஒரு நேரத்துக்கு? ஒரு 600 கிராம் சாப்பிடுவோமா? நல்லா சாப்பிட்டா ஒரு 600 கிராம், அரை கிலோவை தாண்டியாக சாப்பிடுவோம் நம்ம. சரி, நல்லா சாப்பிட்றோன்னே வச்சுக்கோங்க, 600 கிராம் சாப்பிடுவோமா? 6 டன்னு ஒரு வேளைக்கு சும்மா கடலில் விளையாடுறதுக்காக விட்டுருக்கிற திமிங்கலத்துக்கு கொடுத்து போஷிக்க நம்முடைய ஆண்டவரால் முடியுமே. ஆனால் கஷ்டம் இல்லை மனுஷனுக்கு சாப்பாடு போடுறது ஆண்டவருக்கு. ஆண்டவருக்கு கொடுக்கறது கஷ்டமா, விசுவாசித்து அதை பெற்றுக்கொள்றது நமக்கு கஷ்டமா இருக்குதா? வசனத்தை நமக்கு சொந்தமாக்கி கொண்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் முகமாக, முடியாது அது எப்படி முடியும் அப்படின்னு நினைக்காம ஆண்டவருடைய வசனத்தை அவர் சொல்லியிருக்காரு, அவர் செய்வார். நான் செய்ய வேண்டியது என்னன்னு சொல்லியிருக்கிறாரோ அதை நான் செய்வேன் அப்படின்னு நம்ம இருப்போமையானா 6 டன் சாப்பாடு கொடுத்து, ஒவ்வொரு வேலைக்கும் 6 டன் உணவு கொடுத்து, அத்தனை பெரிய முக்கியம் இல்லாத திமிங்கலத்தை ஆண்டவர் போஷிப்பாரே. ஆனால் சகலத்தையும் நமக்காகவே படைத்த தேவன் நமக்கு வேணுங்கிற உணவை கொடுக்காமல் இருப்பாரா? உடையை கொடுக்காமல் இருப்பாரா? தாகம் தீர்க்காமல் இருப்பாரா? நம்ம செய்ய வேண்டியது என்ன? அஞ்ஞானிகள் இதையெல்லாம் நாடி தேடுறாங்க, ஆனால் நம்மளும் அதே தான் செய்கிறோம், லிட்ரலாக அதே தான் செய்கிறோம். என்னப்பா 20 வருஷம் ஆச்சா இந்த ஊருக்கு இன்னும் வீடு கட்டலையா? வேலைக்கு 10 வருஷம் ஆச்சே, இன்னும் நீ வண்டி வாங்கலையா? இன்னும் நீ கார் வாங்கலையா? இதைத்தானே நம்மளும் சக விசுவாசிகள் மாற்றி மாற்றி கேட்டுக்கிறோம். ஆண்டவருக்குள்ள 10 வருஷம் ஆச்சே, இன்னும் இவ்வளோ விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கிறியே, இன்னும் நீ ஒரு முறை கூட முழு வேதாகமத்தை வாசித்து முடிக்கலையா? எவ்வளோ வசனத்தை மனப்பாடம் பண்ணியிருக்கப்பா? ஸ்கூலில் எத்தனை எஸ்ஏ படிக்கிற? ஸ்கூல் டாப்பரில் நீயே
வசனம் படிக்கிறதுல டாப்பராப்பா நீ, இப்படியெல்லாம் கேட்டுக்கிறோமா? நல்லா படிக்கிற, நல்லா எப்படியாதும் டாக்டர் ஆயிடணும், எப்படி ஆயிரும், இதுவாயிரணும், நீ அதுவாயிரணும், நல்லா சம்பாதிக்கணும், உங்கள் அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, நீ நல்லா சம்பாதிச்சு குடும்பத்தை பார்த்துக்கணும். எல்லாம் எங்கே நிற்கிது? எந்த புள்ளியில் தான் நிற்கிது? எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம். நம்ம எல்லாரையும் படைச்ச ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்குது. என்னை இந்த ஒரு நோக்கத்தோடு இந்த உலகத்தில் ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு. பாவத்தினால நான் தேவனுடைய உறவை இழந்து போயிட்டேன். அதுக்கும் ஆண்டவர் தம்முடைய குமாரனையே அனுப்பி ஏன் பாவத்திற்கு பதிலாக அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தி என்னை மீட்டு கொண்டு இருக்காரு. அப்போ நான் யாரு பாருங்க. நம்ம 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். 7ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை கூட வாசி. 1 கொரிந்தியர் 7:23. நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், விலை கொடுத்து வாங்கி இருக்கிறாரு. நம்மளை விலை கொடுத்து வாங்கினவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து. என்ன விலை கொடுத்துருக்கிறாரு? எத்தனை கோடி கொடுத்துருக்கிறாரு? எத்தனை லட்சம் கொடுத்து வாங்கி இருக்கிறாரு? எதை கொடுத்து நம்மளை, என்ன கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறார்? ஜீவனையே கிரயமாக கொடுத்து வாங்கியிருக்கிறார். நீங்களும் நானும் ஆண்டவருக்கு சொந்தமானவங்க. யார் கிரயம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம சொந்தம். கிரயம் கொடுத்து உங்களையும் என்னையும் ஆண்டவர் வாங்கியிருக்கிறாரு. கெட்டு போன நம்மளை ரட்சித்திருக்கிறார். அந்தகார இருள்ல இருந்த நம்மளை ஒளியின் இடத்திலே வரவழைச்சிருக்கிறாரு. இப்பவும் நான் வெளிச்சம் கொடுக்க மாட்டேன், நான் பிரகாசிக்க மாட்டேன். கிரயம் கொடுத்து வாங்கினவரை நான் பிரகாசிச்சு காட்ட மாட்டேன். நான் எல்லாரும் உலகம் வாழ்கிற மாதிரியே நானும் சாப்பிட்றதுக்காக என்ன வேலை பார்ப்போம், உடுத்துறதுக்காக என்ன கடையில் போய் என்ன வாங்குவோம், குடிக்கிறதுக்காக நம்ம என்ன செய்வோம், வீடு கட்டுறதுக்கு நம்ம என்ன செய்வோம், வசதியை பெருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம். இப்படியே வாழ்ந்து நம்ம எத்தனை கோடிகளை இந்த உலகத்தில் சேர்த்து வச்சாலும் இன்றைக்கு கிறிஸ்து வருவாரையானால் நாம் சம்பாதித்து வைத்ததில் நம்ம எதை கொண்டு போக முடியும்? எத்தனை கோடிகளை நம்ம கொண்டு போக முடியும்? விட்டுட்டு போக வேண்டிய பொருளுக்காக தானே ஓடிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம எண்ணம், நம்முடைய நோக்கம் எல்லாமே அதுவாக தானே இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு மொபைல் வாங்குறீங்க, 20,000 ரூபாய் போட்டு ஒரு மொபைல் வாங்குறீங்க. அந்த மொபைல் யாருக்கு சொந்தம்? 20,000 ரூபாய் யார் விலை கொடுத்து வாங்கினீங்களோ அவங்களுக்கு தானே சொந்தம். அது விலை கொடுத்தவங்களுக்கு அது சொந்தம். இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க, நான் ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. உடனே நீங்கள் கால் பண்ணுறீங்க. அது என்ன செய்யுது? உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுது. ஒருத்தவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நிறைவேற்றுது. ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுது. அதில் என்னென்னலாம் யூசேஜ் இருக்குதோ அதுக்கு தக்க விலை கொடுத்து நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க. அது எல்லாம் உங்களுடைய பயன்பாட்டுக்கு இல்லையா?
நீங்கள் ஃபோன் பண்ணணும்னு விரும்புகிறீங்க. அந்த மொபைல் சொல்ல முடியுமா? இல்லை இல்லை, நீ வாட்ஸ்அப்பில் கூப்பிடு அப்படின்னு அது சொல்லுமா? நீங்கள் அதில் ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, செல்ஃபி எடுக்கணும்னு விரும்புகிறீங்க. வேண்டாம் வேண்டாம், இப்போ எடுக்காத, அப்புறம் எடு அப்படின்னு சொல்லுமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை என்ன செய்யும்? நீங்கள் விலை கொடுத்து வாங்கியிருக்கிற அந்த பொருள் அது செய்யும். தான் இஷ்டத்தை அது என்ன செய்யாது? செய்யாது. ஆனால் அதுக்கு ஒரு தேவை இருக்குது. என்ன தேவை? உங்கள் இஷ்டம் பூரா செய்யும். நீங்கள் விலை கொடுத்து வாங்கியிருக்கீங்க, உங்கள் இஷ்டம் பூரா செய்யும். ஆனால் நீங்கள் ஒன்று செய்யணும். என்ன செய்யணும்? அதுக்கு வேணுங்கிற சார்ஜ் போடணும். போடுவீங்களா மாட்டிங்களா? ஊருக்கு போகிறீங்க, இன்றைக்கி ஊருக்கு போகிறோம், 24 hours நான் ட்ராவலில் இருப்பேன் அப்படின்னா என்ன செய்வீங்க? ஆமாம், முன்னாடி என்ன செய்வோம்? சார்ஜ் போட்டு எடுத்துக்குவோம். இப்போ சார்ஜரையும் சேர்த்து ஒருவேளை இடையில கட் ஆயிடுச்சுன்னா எங்கேயாவது போட்டு சார்ஜ் பண்ணி உபயோகிக்கணும். அப்போ நீங்கள் உபயோகிக்கிறதுக்கு அதில் சார்ஜ் இருக்கணும். அதில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? கண்ணும் கருத்துமா அதில் சார்ஜ் போடுறதுக்கு நீங்கள் இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் சார்ஜ் போடும்போது அது என்ன செய்யும்? உங்களுக்கு பயன்படும். நீங்கள் சொல்கிறத கேட்கும். நீங்களும் நானும் மீட்கப்பட்டிருக்கிறோம், விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறோம். யாரால் வாங்கப்பட்டிருக்கிறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம், விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்ம யார்? அவருக்கு சொந்தமானவங்க. யார் சொல்கிறத செய்யணும்? அவர் சொல்கிறத செய்யணும். நமக்கு தேவை என்ன? உணவு, உடை, இருப்பிடம், இதெல்லாம் இல்லையா? யார் கொடுக்கணும்? நீங்கள் 20,000 ரூபா கொடுத்து வாங்கின பொருளை பத்திரமா வச்சுருந்து உங்கள் இஷ்டத்துக்கு அதை பயன்படுத்தணுங்கிறதுக்காக அதுக்கு வேணுங்கிறத செய்வீங்க. ஆண்டவர் செய்ய மாட்டார். சொல்லியிருக்கிறாரு, ஆனால் அது எப்படி அவர் செய்வாரா என்னன்னு தெரியல. எவ்வளோ பெரிய விசுவாசம் நமக்கு இருக்கு இல்லையா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டவங்க நம்ம, நமக்கு சொந்தமானவங்க இல்லை. நம்ம இஷ்டம் போல் வாழ்கிறதுக்கு இல்லை. உங்கள் ஆசை என்னன்னு கேட்டால் நம்ம 1000 ஆசையை சொல்லுவோம். என் பிள்ளையை இப்படி படிக்க வைக்கணும், நான் வீடு கட்டணும், என் பிள்ளைக்கு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணணும், இந்த மாதிரி வேலை பார்க்கணும், இவ்வளோ சம்பாதிக்கணும். எங்கே தேவனுடைய ராஜ்யம் இருக்குது? தேவனுடைய ராஜ்யத்துக்காக என்ன செய்கிறோம்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டார்கள், கொடுத்தார்கள், கட்டுனாங்க, நாட்டுனாங்க. ஜல பிரளயம் வந்து வாரிக்கொள்ளும் வரை, அக்கினியும் கந்தகம் வந்து அழித்து ஒழிக்கும் வரை நமக்கும் ஒரு நியாய தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்குது. அந்த நாள் வரை இப்படியே தான் வாழ போகிறோமா? என்ன நாயிலும் சிந்திச்சிருக்கிறோமா? என்னை எதுக்காக ஆண்டவர் ரட்சித்தார்? எதுக்கு இவ்வளோ பெரிய விலையை கொடுத்தாரு? என்ன விலை வேணாலும் கொடுப்பாங்க. இந்த உலகத்தில் நன்மையான பொருள்களை வாங்குறதுக்கு என்ன விலை வேணாலும் கொடுப்பாங்க. யாராவது எவ்வளவு மேன்மையான பொருளை வாங்குறதுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுப்பாங்களா? மனுஷன் உலகம் முழுசை ஆதாயப்படுத்தினால் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? எவ்வளவு விலையேற பெற்ற பொருளாக வேணாலும் இருக்கட்டும், ஜீவனை கொடுத்ததுமே அதை சொந்தமாக்க நினைப்பாங்களா? இல்லை. அதுக்காக எவ்வளோ விலை கொடுக்க வேணாலும் ரெடியாக இருப்பாங்க. ஜீவனை யாரும் கொடுக்கறதில்ல. விலையேற பெற்ற பொருளை வாங்குறதுக்காக இருந்தால் கூட ஜீவனை கொடுத்தோன்னா அதை வாங்க மாட்டாங்க. விலையேற பெற்றவங்களா நம்ம பாவம் செய்து தேவனை வேதனைப்படுத்தி நம்மை படைத்து உருவாக்கின தேவனை மறந்து அவருக்கு பகைஞராக, அவரை விட்டு தூரம் போனவர்களாக, அவரை வேணான்னு விட்டவங்களாக இருக்கிற நமக்கு அவர் கிரயம் கொடுத்தார், விலை கொடுத்தார். என்ன விலை? ஒருவராலும் கொடுக்க முடியாத, கொடுக்க துணியாத ஜீவனை கொடுத்து உங்களை என்னையும் மீட்டிருக்கிறார். நம்ம இஷ்டப்படி தானே வாழ விரும்புது நம்ம மனசு. அந்த மொபைல் நீங்கள் சொன்ன பேச்சை கேட்காம அது நீங்கள் ஏதோ ஒன்று அமுக்குறீங்க, அது ஏதோ ஒன்று போகுதுன்னு வச்சுக்கோங்களேன்.
எப்படி இருக்கும் உங்களுக்கு? சண்டைக்கே போயிடுவீங்க இல்லையா வாங்கின இடத்துல இல்லையா? நான் 20,000 ரூபாய் கொடுத்துருக்குறேன், அது என்ன தப்பு தப்பாக ஒர்க் பண்ணுது, நான் சொல்கிறத செய்ய மாட்டேங்குது. நீங்களும் நானும் தேவனுக்கு எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? விலையேற பெற்றவர்களாக ஆண்டவர் நம்மளை மாற்றி இருக்கிறார். ஏன் எப்படி நம்ம விலையேற பெற்றவர்கள் ஆனோம்? தேவனுடைய சுவாசம் இருந்துச்சு, தேவனுடைய ஜீவன் இருந்துச்சு, அதை நம்ம நஷ்டப்படுத்திட்டோம், பாவத்தினால நஷ்டப்படுத்திட்டோம். அதை மீட்டு கொடுத்துருக்கிறார் மறுபடியும். 2 முறை நம்ம ஆண்டவருக்கு சொந்தமானவங்க. படைக்கப்பட்ட போது அவருடைய ஜீவனை கொடுத்து, அவருடைய சுவாசத்தை கொடுத்து, ஜீவ சுவாசத்தை கொடுத்து நம்ம ஜீவ ஆத்மாவாக்குனார். அதை நஷ்டப்படுத்திட்டோம். மறுபடியும் தம்முடைய குமாரனை அனுப்பி நமக்கு ஜீவனை மீட்டு கொடுத்திருக்கிறார். 2 முறை சொந்தமாக்கப்பட்டவங்க நம்மை படைத்த தேவனுக்கு சொந்தமானவங்க நம்ம எப்படி இருக்கிறோம்? எழும்பி பிரகாசிக்க வேண்டியவங்க பிரகாசம் இல்லாமல் மங்கி அணைந்து போகிற தீபமாக இருக்கிறோமா? இன்றைக்கி சொல்லுவோமா ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே மங்கி எரிகிற திரியை அணைக்காதவரே, நான் மங்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், எப்போ அணைஞ்சு போவேன்னு எனக்கு தெரியாது. நான் பிரகாசிக்க வேண்டியவன். என்னை குறித்து உங்களுக்கு பெரிய நோக்கம் இருக்குது, அந்த நோக்கத்தில் என்னை நடத்துங்க, ஏன் இஷ்டப்படி இல்லை. நான் காலேஜ் கவுன்சிலிங் போவேன், அப்போ நான் சொல்லுவேன் பிள்ளைகள்கிட்ட, என்ன செய்கிறது நீங்கள் யோசிக்க வேண்டாம், உங்களை ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுப்பீங்களே, ஆனால் உங்களுக்குன்னு அழகான பாதையை ஆண்டவர் வகுத்து வச்சிருக்கிறார். அது வேறொருவரும் அந்த பாதையில் நடக்க முடியாது. உங்களுக்குன்னு பிரத்யேகமாக நம்ம ஒவ்வொருத்தருக்காகவும் ஆண்டவர் ஒரு வழியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அப்போ நீ நடக்க வேண்டிய வழி அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒவ்வொருத்தரும் நடக்க வேண்டிய வழி இருக்குது. இந்த உலகத்தில் ஆண்டவர் படைச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. இந்த பாட்டில் நம்ம கேட்டோம் இல்லையா, ஒரு எஜமானுடைய வீட்டில் என்னெல்லாம் இருக்குதான்? பொன், வெள்ளி, மரம், மண், பாத்திரம் எல்லாம் இருக்கு. எது ரொம்ப உபயோகப்படும் நினைக்கிறீங்க? தங்க பாத்திரமா, வெள்ளி பாத்திரமா? ஒரு வீட்டில் நீங்கள் சும்மா சாதாரணமாக யோசித்து பாருங்கள். ஒரு வெள்ளி டம்ளர் வாங்கி வச்சுருக்கிறீங்க, எங்கே இருக்கும் அது? ஷோகேஸில் அந்த மாதிரி இருக்கும். வெள்ளி டம்ளர், தங்க டம்ளர்லாம் வச்சுருந்தீங்கன்னா ஷோகேஸில் இருக்குன்னு வச்சுக்கோம். சாதாரண எவர்சில் ஒரு ஸ்பூனெல்லாம் எங்கே கிடக்கும்? டெய்லி உபயோகிக்கிற டப்பாக்குள்ளே இருக்கும் இல்லையா? எது அதிகமான முறை பயன்படும் ஒவ்வொரு நாளும்? அந்த தங்க டம்ளர், வெள்ளி டம்ளரா, இந்த ஸ்பூனா, சாதாரண ஸ்பூனா, மர ஸ்பூனுன்னு வச்சுக்குவோம். இந்த மர ஸ்பூனை ஜீனியில் போடுவோம், அடுத்து அதில் மாவில் போடுவோம், இதில் போடுவோம். ஒரு நாளைக்கு பல முறை யூஸ் ஆகும். ஆனால் பல வருஷத்துக்கு ஒரு முறை தான் யூஸ் ஆகும் தங்க பாத்திரம் இல்லையா? நம்ம என்ன பாத்திரமாக ஆண்டவர் நம்மளை வச்சுருக்காருங்கிறது முக்கியம் இல்லை, எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமா நம்ம. எல்லா பாத்திரத்தை குறித்து ஆண்டவருக்கு உபயோகம் இருக்குது. படைக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருத்தரை குறித்து ஆண்டவருக்கு உபயோகம் இருக்குது. ஆனால் அதை நான் செய்கிறேனா? தங்க பாத்திரமா, வெள்ளி பாத்திரம்? தங்க பாத்திரம்னு கர்வம் கொண்டு இருக்கிறதுக்கெல்லாம் அவசியம் இல்லை, வெள்ளி பாத்திரம்னு பெருமையாக இருக்கிறதுக்கு அவசியம் இல்லை. ஐயோ நான் வெறும் மர பாத்திரம்னு சொல்லி நொந்து போகிறதுக்கும், மண் பாத்திரம்னு மனம் நோகிறதுக்கும் அவசியம் இல்லை. நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு படைச்சிருக்கிறார். தங்க பாத்திரம் செய்யாததை கூட இந்த சாதாரண மண் பாத்திரம் செய்யும்படியா, மற்றெவரும் செய்யா வேலை கூட செய்திடுவேன். மண் பாத்திரம் என்று நீ கண் கலங்காதே. இது ஆண்டவர் ஒரு நாள் கற்றுக் கொடுத்தார் எனக்கு, அதை பாடலாக எழுத உதவி செய்தார். நான் என்ன பாத்திரங்கிறது முக்கியம் இல்லை, எஜமானுக்கு பிரயோஜனமான பாத்திரமாக நான் இருக்கிறேனா? அன்பான சகோதர சகோதரிகளை, இந்த நாளில் நம்ம சிந்திப்போம், நம்மளை ஒப்பு கொடுப்போம். என்னை விக்கிரயம் கொடுத்து மீட்டவருக்காக இனி நான் வாழுவேன். எனக்குன்னு ஆண்டவர் ஒரு வழி வச்சிருக்கிறார், அதில் எந்த காம்படிஷனும் கிடையாது.
நம்ம எல்லாரும் ஒரே காரியத்தை, இந்த காரியம் நமக்கு வேணும்னு சொல்லி எல்லாரும் ஒன்றா ஓடுறோம், அதனால அது காம்படிஷனாக இருக்குது. எனக்குன்னு நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க ஆண்டவரே, அந்த வழியை எனக்கு காட்டுங்க, அதில் என்னை நடத்துங்கன்னு சொல்லுவோமே. ஆனால் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் வச்சுருக்கிறது பிரத்யேகமான பாதை, யுனீக்கானது, அதில் காம்படிஷனே கிடையாது. அதை கண்டுபிடிச்சிக்கிட்டோன்னா நம்ம பாக்கியவான். அந்த வழியில் நம்மளை நடப்போமே. ஆனால் எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமாக இந்த உலகத்தில் வாழ்வோம். அப்படி வாழ்வோமே. ஆனால் நித்திய ராஜ்யத்தில் நம்ம சொத்து சேர்த்தவங்களாக இருப்போம், சம்பாதிச்சு வச்சவங்களாக இருப்போம். அங்கே போகும்போது நம்ம வெறுமையாக இருக்க மாட்டோம். அந்தகார இருளில் நின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நம்மை ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அதுக்கு தகுதியாக நம்ம வாழ வேண்டாமா? கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் ஒவ்வொருவரும் எழும்பி பிரகாசிக்க, நம்ம வைக்கப்பட்டிருக்கிற ஸ்தானத்தில் கர்த்தருக்கென்று எழும்பி பிரகாசிக்க, ஒளியாகிய கிறிஸ்து நம் உள்ளத்திலே இருக்கிறதுனாலே நாம் எழும்பி பிரகாசித்த அந்த ஒளியினிடத்திலே இருளில் இருக்கிற ஜனங்களை நடத்துகிறவர்களாக, அந்த ஒளியை காண்பிக்கிற வெளிச்சங்களாக, சிறு தீபங்களாக நாம் ஒவ்வொருவரும் விளங்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தேவனுடைய நாமம் இன்றும் என்று மகிமைப்படுவதாக. ஆமென். கரங்களை தட்டி நாம் எல்லாரும் கர்த்தருக்கு நன்றிகளை படைப்போமா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். முழங்கால் படியிடுவோமா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய திருக்கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எழும்பி பிரகாசி. உன்னுடைய ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது. எத்தனையோ பேர் இருளில் இருக்கும் பொழுது தேவன் நமக்கு கிருபையாய் வெளிச்சத்தை தந்திருக்கிறார். அவருடைய மகிமை நம் மீது தங்கியிருக்கிறது. 2 கரங்களை உயர்த்தி. ஆனால் தேவனது மகிமையை சுமந்திருக்கிற நாம் மரித்தோருக்கு மத்தியிலே இருக்கிறோமா, அல்லது எழும்பி பிரகாசிக்கிறோமா? செத்து போனவர்களுக்கு மத்தியிலே உயிரோடு இருக்கிற ஒருவன் தூங்கிக் கொண்டிருந்தாலும் எந்த வித்தியாசமும் இல்லாதது போல வித்தியாசமில்லாத மக்களாய் நாம் இருக்கக்கூடாது. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படி எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி. அல்லேலூயா. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படி உங்களை நான் மற்ற ஜனத்தை விட்டு பிரித்தெடுத்தேன். ஹல்லேலூயா. நீங்களே எனக்கு சாட்சிகள், நானே தேவன் என்பதற்கு என்று ஆண்டவர் நம்மை குறித்து எதிர்பார்ப்போடு இருக்கிறாரே. அவருடைய மகிமையின் பிரகாசத்தை நமக்கு கொடுத்து இருளில் இருந்த நம்மை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறாரே. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நான் எழும்பி பிரகாசிப்பேன். ஆண்டவரே, கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. கொஞ்சம் முழங்கால் நின்று, ஆண்டவரே இந்த பெண்கள் தின நாளிலே ஆண்டவரே வீட்டை கட்டுகிறவர்களாக, ஆசீர்வாதமான பாத்திரங்களாக நாங்கள் இருக்கும்படி ஆண்டவர் முழங்கார் படியிட்டு எங்களை முழுவதும் தருகிறோம். ஆண்டவரே, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. Amen. Hallelujah. கைவிடாதே கைவிடா தெய்வமே, கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வை பிரகாசிக்க செய்கிறவரே, என் வாழ்வின் முழங்கால் படியிட்டு குடும்பமா தருகிறோம், சபையாய் தருகிறோம். முழுவதும் தருவோமா, ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, பிரகாசிக்க செய்கிறவரே, முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நானும் என் வீட்டாரும், நானும் என் வீட்டாரும் உம்மையே
2 கரங்களை உயர்த்தி, தகப்பனை, ஒருவேளை நாங்கள் மங்கி எரிகிற திரியாய் இருப்போமானால் எங்களை எழும்பி பிரகாசிக்க செய்வீராக. கரங்களை தட்டி ரபலது ரபல ஷகபலதி அந்த நமோ நிரோகத நமோ ரதலபது நமோ. தாவீது சொல்லுகிறான், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீராக, என் இருளை வெளிச்சமாக மாற்றும். ஒருவேளை நாங்கள் ஆண்டவரை காலத்தால், பாவத்தால், சுபாவத்தால், பின்மாற்றத்தால் இருண்டு கிடப்போமான 2 கரங்களை உயர்த்தி எங்களை உயர்ப்பியும் ஆண்டவரை, எங்களை பிரகாசிக்க செய்வீராக. நாங்கள் உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய், தனித்தனியாய், குடும்பமாய், சபையாய் பிரகாசிக்க கிருபை தாரும். பாஸ்டர் அதிசய அற்புதராஜ் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, ஒரு ஆச்சரியமான வல்லமை அவருடைய சரீரத்தில் இறங்குவதாக. ஆண்டவரே, இந்த சிஎம்சி மருத்துவமனையிலிருந்து அவர் கடந்து செல்லும் பொழுது ஒரு அற்புத சாட்சியை கடந்து செல்லட்டும். அவருடைய பெயரில் இருப்பது போலவே அதிசயமும் அற்புதமும் நடப்பதாக. அன்பு சகோதரி வாணி அவர்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்தளித்த அவர்களையும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்தும். அன்பு பிள்ளைகள் ஜெருஷா, ஸ்னேகா, நம்முடைய ஆசீர்வாதமான கரத்தை வைத்தருளும். கூடி வந்திருக்கிற திருச்சபையை வாழ்த்துகிறோம். குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிக்கிறோம். விசேஷமாய் எங்கள் திருச்சபையில் உள்ள தாய்மார்களுக்காக, ஆண்டவரே, மனைவிகளுக்காக, ஆண்டவரே, மகள்களுக்காக, சகோதரிகளுக்காக, குடும்பத்தில் என்ன ஆண்டவரே ஸ்தானத்தில் இருக்கிறார்களோ ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நீர் வைத்த ஸ்தானத்தில் அவர்கள் எழும்பி பிரகாசிப்பார்களாக. குடும்பத்திற்கும் திருச்சபைக்கும் சமுதாயத்திற்கும் ஆசீர்வாதமான பாத்திரமாய் விளங்குவார்களாக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனது அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமான வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட என்றென்றும் தங்கியிருப்பதாக, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. மறுபடியுமாய் அருமையான திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் இந்த பெண்கள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.